Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சன்ல 1/2 கப் முழு உளுந்தையும் 1/4 கப் ராஜ்மா பீன்ஸ் கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதையும் வச்சு இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ், புலாவ், அப்புறமா ரொட்டி இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான அதே நேரத்தில் ரொம்ப சத்தான ஒரு கிரேவி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது, அதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இந்த கிரேவி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கப் கருப்பு உளுந்து, தோல் நீக்காத முழு உளுந்து எடுத்திருக்கேன். அதையும் 1/4 கப் ராஜ்மா பீன்ஸ்னு சொல்கிறேன் அந்த கிட்னி பீன்ஸையும் முத நாள் நைட்டே, காலையில் செய்கிறீங்க அப்படின்னா முத நாள் நைட்டே ஊற போட்டுருங்க. ஒரு 8 மணி நேரம் அளவுக்கு இது நல்லா ஊறி இருக்கணும். நான் இன்றைக்கி கிட்னி பீன்ஸ் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் சின்ன சைஸ் வச்சு கூட செய்யலாம். இப்போ இது நல்லா ஊறி வந்திருக்கு, இதை வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஊற வச்ச பயிரை இந்த ப்ரெஷர் குக்கரில் சேர்த்தாச்சு. அதோட இந்த பயிர் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு, அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா குழையிற அளவுக்கு, மசியிற அளவுக்கு வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு, பயிர் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், பயிர் நல்லா வெந்து வந்திருக்கு. எவ்வளோ விசில் நீங்கள் அதிகமாக கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப குழஞ்செல்லாம் போகாது. இப்போது லைட்டாக இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு அந்த தண்ணியை வடிகட்டினதுக்கப்புறமா மத்து வச்சு கடைஞ்சி எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அடுத்ததாக இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். அதோடவே நல்ல டேஸ்ட்டுக்காக 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், கண்டிப்பாக பட்டர் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாமே சூடானதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அடுத்ததான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். சீரகம் தூள் இல்லைன்னா நீங்கள் சீரகத்தை எண்ணெயில் பொரிச்சுக்கோங்க. அடுத்ததான் இதில் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே காரத்தை பொறுத்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். அப்புறமா 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக, இதில் சேர்க்கலனாலும் பரவாயில்ல. இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா இதில் 2 தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாக 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளி சேர்க்கணும், அப்போ தான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இந்த தக்காளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா வந்துடணும், அப்போ தான் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இதில் நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற பயிர் இருக்கு இல்லைங்களா, உளுந்தும் அப்புறமா ராஜ்மாவையும் அதையும் உள்ளே சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த வெங்காயம் தக்காளியோட இந்த பயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விட போகிறோம். இப்போ இதில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பயிருக்கு மட்டும்தான் சேர்த்தோம் இல்லைங்களா வேக வைக்கும்போது, இப்போ இந்த கிரேவிக்கும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஓரளவுக்கு கிரேவி கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதை கடைசியாக தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கையில் நல்லா க்ரஷ் பண்ண கசூரி மெத்தி, காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், இந்த டைமில் வெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும், சேர்த்து அதையும் நல்லா பரட்டி விட்டுறலாம். நல்லா க்ரீமியாக இருக்கும். அடுத்ததாக இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம், வெண்ணெய் மட்டும் சேர்த்துனா போதும். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தா இன்னும் நல்லா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி க்ரீமியாக கிடைக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளோட கிரேவி அருமையாக ரெடி ஆகிருக்கு, நல்ல வாசனையாகவும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை கூட சேர்த்து நீங்கள் இறக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, புலாவ், சீரா ரைஸ் இது மாதிரி எல்லாத்து கூடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பீஸ் புலாவெல்லாம் பண்ணிங்கனாலும் இதை வச்சு சாப்பிட்லாம்.
இந்த கிரேவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த கிரேவி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எப்பயும் போல் நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிள் அழுத்தி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.